துவையலுக்கு அது ஆறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த கூட்டை வந்து தாளிச்சிடலாம். பாருங்கள், சிறு பருப்பும் வெள்ளை பூசணிக்காயும் போட்டு விசில் விட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி போட்டு இதை நம்ம தாளிக்கணும், அவ்வளோதான். அது நான் எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இன்றைக்கி கூட்டுக்கு நான் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் சீரகம், தேங்காய். இன்றைக்கி இந்த ஸ்டைலில் பண்ண போகிறேன். அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். இப்போது கேஸில் வச்சு நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருக்கு. ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய். நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காய் ஒரு 2 மினிட்ஸு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு, வெள்ளை பூசணிக்காய், தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கூட்டு, சீக்கிரம் ரெடி ஆகிடும். இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நான் வேக வைக்கும்போது கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி அதெல்லாம் சேர்த்து போட்டு தான் வேக வச்சேன். இது ரெசிபி வீடியோலாம் எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், டெய்லி எப்படி சமைக்கிறேன்றது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது நல்லா கெட்டி ஆகிடும். அவ்வளோதான். வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி.